பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான நேரத்துக்காக, காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. பைபிள் என்ன அழகா சொல்லுது பாருங்க. சீர்கேடு என்னது? சீர்கேடு. அங்க என்ன இருக்கு? சீர்கேடு இருக்கு. சீர்கேடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வராமல் பார்த்து கொள்வோம். சீராய் வாழ்வோம், சீராய் ஜீவிப்போம், சீராய் ஓடுவோம், சீராய் நடப்போம். ஆனால் அங்கே சீர்கேடு இருக்கிறது. சீர்கேடு மாத்திரமல்ல, கிழவிகள் பேச்சு. கிழவிகள் பேச்சு. கிழவிகள் பேச்சு உங்களுக்கு தெரியும்ல. சும்மா வளவளன்னு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டு கதையை பேசுவாங்க, 3வது வீட்டு கதையை பேசுவாங்க, அடுத்த விசுவாசியை பற்றி பேசுவாங்க, மற்ற ஊழியக்காரங்களை பற்றி பேசுவாங்க. இப்படி இருக்கிற கிழவிகள் பேச்சு. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். சீர்கேடுக்கு நம்மை விலக்கி காக்கிறவர் மாத்திரமல்ல, கிழவிகள் பேச்சா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலக சொல்லுகிறார். கிழவிகள் பேச்சு அது என்ன கதை? அதுக்கு பேரு கட்டுக்கதை. கட்டுக்கதை என்றால் இட்டு கட்டுகிற கதை. ஆம், கட்டுக்கதை என்றால் கட்டி விடுகிற கதை. கட்டுக்கதை என்றால் கற்பனை கதை. கட்டுக்கதை என்றால் சொந்தமாய் தாங்களே சிந்திக்கிற ஒன்றை சொல்லுவது. சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் என்கிற பெயரில் கூட மக்கள் கட்டுக்கதைகளைத்தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் கட்டின ஒரு கதை, அவர்கள் உருவாக்கின ஒரு கதை, அவர்கள் மனதிலே தோன்றின கற்பனை கதைகளை அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கலாம். ஆகவே பைபிள் சொல்லுகிறது, கட்டுக்கதைகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கட்டுக்கதைகள், கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையா கட்டுக்கதை? என்ன சொல்ற? கட்டுக்கதை சொல்றியா? கதை விடுறிய? ரொம்ப கதை சொல்றிய? யாருக்கு அதில் பூ சுத்தலான்னு பார்க்குறியா? அப்படின்லாம் பேசுவாங்க. அப்போ என்னன்னா, இது சும்மாவே ஒரு கதை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய மதங்கள் வெறும் கதைகள் தான். கதைகளே மதங்களாய் மாறி அதற்கெல்லாம் மனிதர்கள் உயிர் கொடுத்து அதையெல்லாம் மனிதர்கள் மதிக்க தொடங்கி விட்டார்கள். ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே அது இருந்தவர்களுக்கு கட்டுக்கதைகள் என்று தெரிந்தது. ஆனால் போக 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 அது பக்தி கதைகளாக மாறிவிட்டது. அவே கிழவிகள் பேச்சா இருக்கிற கட்டுக்கதைகள். அன்பான விசுவாசிகளே, தயவு செய்து இந்த கிழவிகள் பேச்செல்லாம் வேண்டாம். கட்டுக்கதைகள், இட்டு கதைகள் எல்லாம் வேண்டாம். இட்டு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். கடவுளுக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. நான் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண வேண்டும் என்று வேதம் எனக்கு போதிக்கிறது. அவே நான் தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ண ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன், ஆண்டவர் காணிக்க கொடுப்பேன், ஆண்டவரை நான் உள்ளத்தில் விசுவாசிப்பேன், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பேன், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவேன். ஆமென். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் வேளையில் உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் துதி, ஸ்தோத்திரம், நன்றி பலி எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். நீங்களே பொறுப்படுத்து கிருபையா வழிநடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ரத்தத்தில் மூடி மறையுங்க, ஆசீர்வதிங்க, ஒத்தாசை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நடத்துவார். ஆமென்.